வணக்கம். இது பிரபஞ்ச விதி. நன்றி உணர்வு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பிரபஞ்ச விதியின் ஊடாக இயங்குகிறது. ஓர் அணுவின் உருவாக்கத்திலிருந்து கோள்களின் இயக்கம் வரை நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றலையும் கட்டுப்படுத்துகின்ற ஈர்ப்பு விதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் என்ற பிரகடனம் செய்கிறது. வாழும் உயிரினங்களில் எல்லா உயிரினங்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருப்பது இதுதான். அதுபோல் பௌதீக பொருட்களின் சாராம்சத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதும் ஈர்ப்பு விதிதான். உங்களுடைய வாழ்வில் இந்த விதி உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் இயங்குகிறது. ஏனெனில் அவையும் ஆற்றல்தான். எனவே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ அதை உங்களிடம் ஈர்க்கிறீர்கள். என்னுடைய வேலை எனக்கு பிடிக்கவில்லை, என்னிடம் போதுமான பணம் இல்லை, எனக்கு பொருத்தமான துணைவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னுடைய செலவுகளை என்னால் சமாளிக்க முடியவில்லை, என் உடலில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று நினைக்கிறேன், அவர் என்னை பாராட்டவில்லை, எனக்கு என்னுடைய பெற்றோருக்கும் ஒத்துப்போவதில்லை, என் குழந்தை எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறான், என் வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது, அல்லது என் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக ஆகியுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் மேலும் மேலும் உங்களிடம் ஈர்த்ததாக வேண்டும். ஆனால் என் வேலையை நான் நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பம் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறது, நான் இன்று அற்புதமாக உணர்கிறேன், மிக சிறப்பாக உல்லாச பயணம் ஒன்றை நான் மேற்கொண்டேன், அல்லது கடந்த வார இறுதியில் என் மகனுடன் மிக சிறந்த சாகச முகாம் ஒன்றில் நான் கலந்து கொண்டேன் என்று நீங்கள் நன்றியுடன் இருக்கும் விஷயங்கள் குறித்து நீங்கள் சிந்தித்து உண்மையிலேயே நன்றியை உணர்கிறீர்கள் என்றால் அவ்விஷயங்கள் அதிக அளவில் உங்கள் வாழ்வின் ஈர்க்கப்பட்டதாக வேண்டும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது. ஓர் உலோகம் ஒரு காந்தத்திடம் எப்படி ஈர்க்கப்படுகிறதோ அதே வழியில் அது செயல்படுகிறது. உங்கள் நன்றி உணர்வு காந்தத்தன்மை கொண்டது. உங்களிடம் எவ்வளவு அதிக நன்றி உணர்வு இருக்கிறதோ அவ்வளவு அதிக அபரிமிதத்தை நீங்கள் ஈர்ப்பீர்கள். இது பிரபஞ்ச விதி. எது வெளியே போகிறதோ அது மீண்டும் திரும்பி வந்ததாகத்தான் வேண்டும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மற்றும் நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பெறுகிறீர்கள் போன்ற கூற்றுகளை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். இவை அனைத்தும் அதே விதியைத்தான் விவரிக்கின்றன. அறிவியலறிஞரான நியூட்டன் கண்டறிந்த ஒரு பிரபஞ்ச கோட்பாட்டையும் அவை விவரிக்கின்றன. நியூட்டனின் அறிவியல் கண்டறிதலில் பிரபஞ்சத்தின் அடிப்படை இயக்க விதிகளும் அடங்கும். அவற்றில் ஒன்று இவ்வாறு கூறுகிறது: ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேரெதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும். நன்றி உணர்வு குறித்து யோசனையை நியூட்டனின் விதிக்கு நீங்கள் பொருத்தும்போது அது எவ்வாறு கூறுகிறது: நன்றி செலுத்துதல் என்ற ஒவ்வொரு வினையும் பெறுதல் என்ற ஒரு நேரெதிரான எதிர்வினையையும் விளைவிக்கிறது. நீங்கள் என்ன பெறுவீர்கள் என்பது நீங்கள் செலுத்தியுள்ள நன்றியின் அளவிற்கு சமமாக இருக்கும். அதாவது நன்றி செலுத்துதல் என்னும் செயல் பெறுதல் என்னும் எதிர்ச்செயலை தூண்டுகிறது என்று அர்த்தம். நீங்கள் எவ்வளவு அதிக உண்மையாகவும் எவ்வளவு அதிக ஆழமானதாகவும் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்களோ, வேறு வார்த்தைகளில் கூறினால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றியை வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பெறுவீர்கள்.